அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, காலை வேலைக்காக உமக்கு கொடான கோடி நன்றிகள், அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமது ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்கவும், துதிக்கவும், உம்மை போற்றவும், புகழவும் நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வசனம் சொல்லுகிறபடி அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. யோசேப்பை மேன்மைப்படுத்தின கர்த்தரப்பா, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் தாழ்நிலையில் இருக்கின்ற எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை நான் அலங்கார முடியுமாக மேன்மையமாக ராஜகிரீடமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் சாமி. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகள், ஆண்டவரே, எந்த நிலையில் இருந்தாலும் மேன்மைப்படுத்துவீராக. தாழ்நிலையில் இருந்த என்னை கடைக்க நோக்கினார் என்று மரியாள் பாடினார் சுவாமி. ஆம் ஆண்டவரே, அப்பா, வேலையிலே தாழ்மை, வாழ்க்கையிலே தாழ்மை, ஆண்டவரே, உறவுகளிலே தாழ்மை, தாளந்துகளிலே தாழ்மை, உடல் உறுப்பு உறவுகளிலே தாழ்மை, இன்னும் மன விருப்பத்தின்படி இருக்கின்ற எல்லா தாழ்மைகளையும் கர்த்தாவே நீர் எடுத்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபையை கொடுக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலோ சாமி, எந்தெந்த விதத்தில் தாழ்த்தப்பட்டு மக்கள் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, தாழ்த்தப்பட்டு இருக்கிறார்களோ, கடின பாரத்தோடு நோயோடும் துக்கங்களோடு இருக்கிறார்களோ, அவர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக சாமி. இதுவரை கிடைக்காத ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், உயர் பதவிகள், ஆண்டவரே, ப்ரமோஷன்கள் இவர்களை தேடி வரட்டும் சாமி. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையிலே இதுவரை பாதித்திருந்த எல்லா பாதிப்புகளையும் எடுத்து போட்டு உன்னதத்தின் தேவன் இவர்கள் அனைவரையும் மேன்மைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த மனிதரையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி நீர்தான் ஆண்டவரே. ஒருவனை தாழ்த்தவும் உம்மால் முடியும், ஒருவனை உயர்த்தவும் உம்மால் முடியும். குழியில் இருந்தவனை நீர் ஆண்டவரே அரசனாக்கினீர், குப்பையில் இருந்தவனை ராஜாவாக்கினீர், ஆடு மேய்த்தவன் கையிலே அரச முடியை கொடுத்தீர் சாமி. ஆம் ஆண்டவரே, இந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று அவர்கள் தாழ்நிலையில் நினைத்தாலும் என் தேவனால் உயர்த்தக்கூடும் என்று அவர்கள் மனதிலே ஒரு விசுவாச தூண்டுதல்களை இன்று எழுப்புவீராக. குடும்பங்களிலே இருக்கிற எல்லா விரிசல்களும், எல்லா தாழ்மை நிலைமைகளும் உயர்த்தப்படட்டும். முத வல்லமையான கரம் தாங்கி வழி நடத்தட்டும் சாமி. மேன்மைப்படுத்த ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே. ஆம் ராஜா, இந்த ஜபத்தில் இருக்கின்ற இது கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாமி உயர்ந்த ஸ்தானத்தை கட்டளையிட்டு உன்னதமான வழிகளில் அவர்களை வழிநடத்தும் சாமி. உமக்கு பிரியமானதை செய்ய அவர்களுக்கு கற்சித்தாரும். வேதத்தை வாசித்து உமது பாதத்தில் அமர்ந்தும் செட்டைகளில் நேளில் அமரக்கூடிய இன்பத்தை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமது செட்டைகளின் நேளில் தான் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. உமது செட்டை என்பது உமது பிரசன்னம் சாமி. உமது பரிசுத்த பிரசன்னத்தை இந்த காலை வேலை பணி போல தூவி ஆஸ்வதிப்பீராக. எல்லாவற்றும் உமது பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களை உயர்த்தவும், மேன்மைப்படுத்தவும், எங்களை அலங்கரிக்கவும், எங்களை என்னாலும் வழிநடத்தவும், உலகம் முடிய வரை எங்களை பாதுகாக்கவும் நீர் இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ பிளஸட் சண்டே.